180 லிட்டர் ரத்தத்தை ஒரு நாளைக்கு தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்குது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை தான் இந்த கிட்னி. எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். அதே மாதிரி கிரேட்டின் யூரியா ஏறிடும். கிரேட்டின் லெவல் அதிகமாகிடும். இருக்கும் பூ இந்த கலரில் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் மூக்குரட்டை. ஒரு சிலர்லாம் மூக்குரட்டை காமிப்பாங்க. அது மூக்குரட்டை அல்ல. அது மூக்கரட்டை கிழக்கு சக்காலத்தின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கும் அந்த. சரிங்களா? நண்பர்களே, நம்முடைய அருகில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஐயா சித்தர் ஐயா ஆனந்த் ஐயா இருக்கார். இவர் பாசானங்களை மிகவும் நுட்பமாய் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை இனம் கண்டறிந்து ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன நோய்களை குணமாக்கும், அது எப்படி பக்குவமாய் பயன்படுத்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதிலும் மிக சிறப்பு வாய்ந்தவர். இப்போது நம்ம ஒரு உலக மக்களுக்கே சொல்கிறேன், இது பார்த்துருக்கிறவங்க எல்லாமே நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டும். ஏன்னா வெளிப்படையாக சொல்ல போகிறார். உலக மக்களையே ஆட்டி படைக்கிற ஒரு அற்புதம், ஒரு கொடுமையான நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது நம்ம நிறைய வீடியோக்கள் பேசிட்டோம். இப்போ அது பேசி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆங்கில மருத்துவ முறையில் டயாலிசிஸ் முதற்கொண்டு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது, சிறப்பாக செயல்படுறாங்க. அந்த இதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு வேளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணுறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கிரேட்டின் 15 இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். 21 கிரேட்டின் இருக்கவங்களாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதியில் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை கிட்னி சுருக்கம் வந்துருச்சு, இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்னிக்கான மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, மருத்துவ முறைகளை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, மருத்துவரை பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ ஐயா சொல்கிற இந்த இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். அதே மாதிரி கிரேட்டின் யூரியா ஏறிடும். கிரேட்டின் லெவல் அதிகமாகிடும். அதுமாதிரி ரத்தத்தில் யூரியா லெவல் அதிகமாகிடும். கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது, ரத்தம் தூய்மையாகாது. ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு நாளைக்கு கிட்னி இருக்கிறது இது தூண்டு தான். ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ரத்தத்தை தூய்மைப்படுத்துது. தம்பி, இருக்கிற ரத்தம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். இருக்கிற ரத்தமே கம்மி தான். அது எப்படி 180 லிட்டர்? அதாவது சுழற்சி முறையில் சைக்கிள் முறையில் சுழற்சி முறையில் 180 லிட்டர் ரத்தத்தை ஒரு நாளைக்கு தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்குது. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை தான் இந்த கிட்னி. சரிங்களா? இந்த சிறுநீரகம் அவ்வளோ பெரிய வேலையை செய்யுது. இந்த சிறுநீரகம் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே தேங்கி மனிதன் சீக்கிரமாய் மரணிக்கும் தருவாயில் போயிடுவாங்க. அப்போது அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யக்கூடிய அந்த கிட்னியை புதுப்பிக்கக்கூடிய மூலிகை இருக்கணும்ல, அந்த மூலிகையை ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா நரம்பை கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி அதை 5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் படுக்க வச்சு அந்த ரத்தம் வந்து ஃபுல்லாக அந்த போயிட்டு சுற்றிட்டு வந்து க்ளீன் பண்ணி திருப்பியும் உடம்புக்குள்ளே வரும். வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக அவங்க போய் அந்த டயாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் நிறைய பேஷண்ட்களை பார்த்துருக்கேன். ஆனால் அதுதான் வழி. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நவீன மருத்துவத்தில் கண்டிப்பாக ஆங்கில மருத்துவர்களுக்கு நான் இருக்கரம் கூப்பி அவங்கள வாழ்த்துறதுன்னா இது ஆமாம், அருமையான விஷயம். அது அவங்க தொடர்ந்து அதை செய்யட்டும். இப்போ அது மாதிரி பண்ணிட்டு வராங்க கிட்னி ஃபெயிலியர் அவனுக்கு. இன்னொரு மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னாக்கா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதை பார்த்தீங்கன்னாக்கா மருந்து மாத்திரைகளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. இப்போ இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சாப்பிடவே முடியாது, வயிறெல்லாம் வீங்கிக்கும், கை காலெல்லாம் வீங்கிக்கும், நீர் கொத்துக்கும், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருது. அசதியாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, ஒல்லி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போட முடியலனாக்கா இங்கே கழுத்தை வேறு டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இருக்குங்க ஐயா. ஆனால் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த மருந்தை கொடுத்து குணப்படுத்தியிருக்கீங்க நிறையா. ஏன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஐயா பார்த்தீங்கன்னா பட்டதாரி மருத்துவர்கள், அதாவது சித்த மருத்துவர்கள் கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்கள் மருந்து கொடுத்து ஆயிரக்கணக்கான பேர் குணப்படுத்தியிருக்காரு. நான் என்னன்றேன், நீங்கள் அனைத்து மருத்துவர்களையும் கடைப்பிடிங்க. இப்போ ஐயா சொல்கிற இந்த விஷயத்தையும் மூலிகை தான், இதையும் கடைப்பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது பக்க விளைவுகள் இல்லாதது. அந்த மருந்து எடுத்துனே நீங்கள் டயாலிசிஸ் பண்ணி இல்லை ஆயுர்வேத சித்தா மருந்து யூஸ் பண்ணி இதையும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். பண்ணும்போது படிப்படியாக உங்களுடைய யூரியா கிரேட்டின் லெவல் குறையும், ஹீமோகுளோபின் உயர்ந்துக்கிட்டே இருக்கும்.
கிட்னி ஃபெயிலியரால் ஏற்பட்ட உடல் உபாதைகளும் சரியாகும். அது என்னென்ன மருந்துன்றது ஐயாக்கிட்ட வெளிப்படையாக நம்ம கேட்கலாம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, தயவு செஞ்சு. ஏன்னா எவ்வளோ மக்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. இப்போ கிட்னி ஃபெயிலியர் அதுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமான நோய். கண்டிப்பாங்க ஐயா. வீட்டில் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ஐயா அந்த வீடே நரகமாயிடுது. ஆமாம், அந்த வீட்டில் எல்லாருமே மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுறாங்க. ஆமாம், அவர் கூடயே ஒரு ஆள் இருக்கணும். கண்டிப்பாக டெய்லி வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு உள்ளூரோ வெளியூரோ போயே தான் ஆகணும். வழியே இல்லை. கூடயே போகணும். அது வந்து மிக நரக வேதனை. ஒரு பழைய திரைப்படத்தில் ஒரு இதில் மிகப்பெரிய ஆங்கில மருத்துவத்தில் வந்து இதில் மிகப்பெரிய மிராக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிய ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேஷண்ட் வந்து 100 டயாலிசிஸை தாண்ட மாட்டார். ஆமாம் 100 டயாலிசிஸ்க்கு அடுத்த டயாலிசிஸ் போகும்போது கண்டிப்பாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அந்த பிளட்டு வெளியில் வந்துட்டு உள்ள போகுது, ஹார்ட்டில் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இறந்து போயிடுவார். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் சரி பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன்லாம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. ஒரு ட்ராப் கூட அவருக்கு யூரினே வராதான். ஒரு சொட்டு கூட எனக்கு யூரினே வராது. வாரத்துக்கு 2 டயாலிசிஸ், 3 நாளைக்கு ஒரு டயாலிசிஸ். கணக்கு பார்த்தோம்னா வாரத்துக்கு 2 கிடையாது, 3 வாரத்துக்குங்கிறப்ப 6 வந்து 7000. கூடிரும். 3 நாளைக்கு ஒரு டயாலிசிஸ் போகிறாரு. பழைய திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும். அது என்னன்னா, இளவரசருக்கு வந்து நோயும் நீடிச்சு, அவருக்கு ஆயுளும் நீடிச்சு, அடியனுடைய உத்தியோகமும் நீடிக்கணும் அப்படின்னு வைத்தியர் சொல்லுவார். ஆமாம், எப்படின்னா நோய் நீடிக்கணும். ஆமாம், செத்து போயிடக்கூடாது. ஆயுள் நீடிக்கணும், என்னோட உத்தியோகமும் நீடிக்கும், அப்பதான் நீடிக்கும் அப்படின்னு பேசுவார். எவ்வளோ சுய எண்ணம் பாருங்க. இப்போ டயாலிசிஸ்காரங்க பூரா ஆயுள் முழுசும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆமாங்கய்யா, கண்டிப்பாக. அதை வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி. இது வந்து அவங்களும் செஞ்சு சாப்பிடட்டும். கண்டிப்பாக தேவைன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒன்றும் பெரிய மூலிகை இல்லை, அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறது தான். ஆமாம். ஒன்று வந்து சிறுகண் பீளை. நேர்களே ஜூம் பண்ணி காமிங்க. இதுதான் சிறுகண் பீளை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா மருந்துகளையும் உட்கொண்டு அதோடு சேர்த்து இதையும் உட்கொள்ளலாம். இது பக்க விளைவு இல்லாதது, சைடு எஃபெக்ட் வராது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் நீங்கள் காலையில் ஒரு 50 ml, சாயந்தரம் ஒரு 50 ml கூட நீங்கள் இந்த மருந்தை சேர்த்திக்கலாம். ஆமாம், சரிங்களா? இதுதான் சிறுகண் பீளை. அடுத்ததுங்க ஐயா, அடுத்தது இது வந்து மூக்கிரட்டை சாரணை. நேர்களே, இதுதான் மூக்கிரட்டை கீரை. இதோடைய பூ பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஜூம் பண்ணி காமிங்க. இதுதான் மூக்கிரட்டை கீரை. இந்த கணுக்கு இருக்கும் பாருங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை கீரை வேறு மாதிரி காமிப்பாங்க. அது வந்து மூக்கிரட்டை கீரை அல்ல. ஒரிஜினல் மூக்கிரட்டை கீரை இப்படி தான் இருக்கும். இந்த கீரையை தான் எடுக்கணும், இதை தான் பயன்படுத்தணும். இது சிறுநீரக செயலிழப்புக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. மூக்கிரட்டை கீரையை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது மூக்கிரட்டை கீரை, இதையும் பார்த்துக்கோங்க. பிங்க் கலரில் இருக்கும் பூ பாருங்க. இது பாருங்க, இந்த பூ பாருங்கள், காமிக்கிறார் பாருங்கள். இதுதான் இந்த கலரில் இருக்கும் பூ, இந்த கலரில் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் மூக்கிரட்டை. ஒரு சிலர்லாம் மூக்கிரட்டை காமிப்பாங்க, அது மூக்கிரட்டை அல்ல. அது மூக்கிரட்டை கீரைக்கு சக்காலத்தின்னு சொல்லுவாங்க. நிறைய சரிங்களா, ஹைப்ரிட் மாதிரி. இதுதான் ஒரிஜினல் மூக்கிரட்டை, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் கிட்னி ஃபெயிலியருக்கு உகந்தது. அடுத்ததுங்க ஐயா, சாரணை வேர்லையே நிறைய சாரணையில் வந்து வித்தியாசமான சாரணைகள் 5-6. இந்த சிறு நெரிஞ்சல், இதுதான் சிறு நெரிஞ்சல். பெருநெரிஞ்சல் இருக்குது, யானை நெரிஞ்சல் இருக்குது. யானை நெரிஞ்சல் இல்லை, சிறு நெரிஞ்சல். இங்கே பாருங்கள், மஞ்சள் கலரில் பூ இருக்கும். இங்கே பாருங்கள், இதனுடைய விதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என் கையில் இருக்குது பாருங்கள் விதை. சிறு நெரிஞ்சல். இதெல்லாம் முள்ளாக ஏதாவது நல்லா காஞ்சி வச்சோம்னாக்கா கால் வச்சோம்னா அப்படியே நறுக்குன்னு குத்திக்கும். ஆமாம், யானை நெரிஞ்சல். யானையே பாதம் வச்சா குத்துன்னு வைங்களேன். அதனால தான் அது பேர் யானை நெரிஞ்சல் வச்சு. யானை கூட அந்த முள்ளு மேலே கால் வைக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரக செயலிழப்பை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது சிறுநெரிஞ்சல். இந்த 3 மூலிகையும் சின்ன பீஸாக பச்சையாக வெட்டிக்கணும். ஆமாம், வெட்டி ஒரு இளநீர். ஆமாம், இந்த இளநீரை வந்து இதை நீங்கள் 3ம் சேர்ந்து ஒவ்வொரு கை அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இளநீரை உடச்சி அதில் ஊற்றிட்டு இந்த இளநீரை 2ஆக வெட்டி இந்த பார்ட்டை பூராமே சின்ன பீஸாக வெட்டி திரும்ப அதில் உள்ள போட்டு அது உள்ளே
எல்லாமே போட்டுறணும். எல்லாத்தையுமே இந்த இளநீல உள்ள எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தோல், ஆமாம், இந்த செதை, எல்லாம் இந்த ஓடு, ஆமாம், அப்புறமா இளநீல இருக்கிற அந்த சோறுன்னு சொல்லுவாங்க, இளநீர், எல்லாம் காய், அந்த தேங்காய், அது இந்த தண்ணி எல்லாத்தையும் வெட்டி அதிலே போட்டுறணும். ஆமாம், போட்டு லேசாக இளந்தீல ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டாங்கன்னா இது வெந்துடும். இதுவும் வெந்துடும். அந்த கீழே இருக்கிற தண்ணியை எடுத்து காலையில் ஒரு நேரம், இரவு ஒரு நேரம், ஒரு 50 மில்லி, 50-80 ml. ஆமாம், அவங்க குடிக்கிற தண்ணியிலேயே சேர்த்து சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒன்றும் குடிக்கிறதுக்கெலாம் கஷ்டம், டேஸ்ட்டாக வேறு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இளநீ இது எல்லாமே எந்த கசப்பு சுவை எதுவுமே இருக்காது. ஆமாம், இது வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து விட்றதுக்குன்னா இதெல்லாம் எங்கேயா தேடி எடுக்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் இதெல்லாம் என்ன செய்வோம்னா இதை பூராமே எடுத்து ஒரு 50 இளநியை வெட்டி தண்ணி இந்த உள்ளே இருக்கிற இதை பூராமே சின்ன சின்ன பீஸாக வெட்டி தாமிரப்பானையில் போட்டு சாராயம் மாதிரி தீநீரை வடிச்சிருவீங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், அது இன்னும் பவர் எளிமையாக இருக்கும். அதுதான் இது, அதுதான் இந்த இது கிரியேட்டின் டானிக். இது நிறையா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு மூடி சாப்பிட்டா போதும். ஒரு 50 மில்லி தண்ணியில் ஒரு மூடி காலையில் சாப்பாட்டுக்கு முன்னால், அதே மாதிரி இரவும் சாப்பாட்டுக்கு முன்னால். சரி, கிரியாட்டின் லெவல் ஒரு மாதத்துக்கு 1 பாயிண்ட் கண்டிப்பாக குறையும். யூரியா லெவலும் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் குறையும். ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்து வரைக்கும் இது வந்து அவங்கள நார்மலாக கொண்டு வந்துடும். கிரியாட்டினையும் குறைச்சிரும், யூரியாவையும் குறைச்சிரும். நம்ம லாங் லைஃப் சொட்டு மருந்து சாப்பிட்டாங்கன்னா ஹீமோகுளோபினையும் கூட்டிடும். அது ரொம்ப அருமையான மருந்து. ஆமாம், லாங் லைஃப் ரொம்ப அருமையான மருந்து இல்லை. நேயர்களே, மூலிகை காமிச்சிட்டாரு, அது எப்படி செய்முறைன்னு சொல்லிட்டாரு. நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து 50-80 ml குடித்தா போதும். அதோட ஐயா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற மருத்துவ முறைகளும் கையாளுங்கள் தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் உடனே குறைக்க வேணாம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுப்பீங்கள்ல, அந்த பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூரியா கிரியேட்டின் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நல்லா முன்னேற்றம் அடையுதுன்னு அர்த்தம். ஹீமோகுளோபின் ஏறுது அப்படின்னு சொன்னாக்க நல்லா முன்னேற்றம் அடையுதுன்னு அர்த்தம். அப்போது 1 லிட்டர் தண்ணி டாக்டர் குடிக்க சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த 1 லிட்டர் தண்ணியே நீங்கள் குடிங்க. அந்த 1 லிட்டர் தண்ணியில் இந்த மூலிகை சாரை 50-80 ml சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml இந்த மூலிகை சாரை சேர்த்துட்டு 900 ml பார்த்தீங்கன்னா நார்மலாக, ஆமாம், நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து, நீங்கள் சாப்பிட்ற சாம்பார்லேருந்து, குடிக்கிற ஜூஸ்லேருந்து அந்த 1 லிட்டரை நீங்கள் அடைக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாளடைவில் நல்லா குறையுது அப்படின்ற போது உங்களுடைய மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் மருந்து மாத்திரைகளையோ இல்லை டயாலிசிஸ் பண்ணுறதையோ இல்லை சித்த மருத்துவத்தில் சாப்பிட்ற மருந்துகளையோ உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி படிப்படியாக அந்த டோஸின் அளவை குறைக்கலாம். அதுக்கப்புறம் நாளடைவில் அதை சுத்தமாக இல்லாமல் பண்ணிடலாம். ஐயா என்னன்றா, இது நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியாதவங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா கிட்டே இருக்குது. படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக ஐயா பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சு கொடுத்துட்டு வராரு. இதையும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையிலேருந்து எடுத்த மருந்து தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சொன்னதே தான், இதில் மாற்றமே இது குறைச்சோ ஒன்று கூட்டியோல நம்ம சொல்ல கிடையாது. என்னன்னா இது கொஞ்சம் பவராக இருக்கும். இது என்னன்னாக்கா இப்போ நாம் காமிக்கிற மூலிகை இவ்வளோ இருக்குது, ஆனால் இது மாதிரி எக்கச்சக்கமான மூலிகைகளை கலெக்ட் பண்ணி இதை நல்லா வெட்டி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அதை தீர சாராய மாதிரி சொட்டாக வடித்து அது எடுக்கிற மருந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பக்க விளைவுகள் இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் பிறந்த குழந்தைலேருந்து வயசானவங்க வரையும் சும்மாவே நாக்கில் விட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியே விட்டு குடிக்கலாம், இல்லை கலந்து குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவரான மருந்து. இது குடித்த அடுத்த உடனே போய் ரத்தத்தில் கலக்கும், அடுத்த செகண்டே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அற்புதமான மருந்து. இது தேவைப்படுறவங்க ஐயாவுடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா மூலிகையில் முழு விவரத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த முறைப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதோடு நீங்கள் உணவு சாப்பிட்றீங்களா, அந்த உணவு பட்டியல் கொடுத்துருப்பாங்க, அந்த உணவு பட்டியலையும் நீங்கள் கடைப்பிடிங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா வலி மாத்திரைகளை பயன்படுத்திட்டேன், நிறைய மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திட்டேன், நிறைய குடிக்கிறேன், அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றேன், நிறைய பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டை சாப்பிட்றேன், எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது, அதனால் கிட்னி அப்பப்போ கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, இதனால் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு அடிக்கடி யூடிஐ இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதனால் கிட்னி ஃபெயிலியர் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வாங்கி நீங்கள் குடிக்கலாம். அல்லது இவங்க ஐயா சொன்ன இந்த மருந்துகளை, அதாவது இந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது கிட்னி நல்லா பலப்படும், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாகும். நெஃப்ரான்கள், அதாவது லட்சக்கணக்கான நெஃப்ரான்கள் இருக்குது, ஒவ்வொரு நெஃப்ரான்களும் புதுமை அடையும்,
அந்த செல்லும் ஒவ்வொரு செல்லும் புதுமை அடையும். அந்த நெப்ரான்கள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு என்ன செஞ்சாலும் கிட்னி ஃபெயிலியர் வரவே வராது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாட்டு ஓரமாக இருப்பாங்க, அதாவது கிராமப்புறங்களில் இருப்பாங்க, 70 வயசு 80 வயசு தாத்தாவாக இருப்பார், அசால்ட்டாக 1 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அவரை போயிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர்லாம் குடிப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிற வேலைக்கு அவ்வளோ தண்ணிகள் குடிக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி அவங்க யூரின் மூலிமா வெளியே வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உழைப்புக்கு ஏற்ற உணவையும் உணவுக்கேற்ற உழைப்பையும் நாம் சரிமுறை செய்யும்போது எந்த வியாதியும் வராதுன்னு சொல்ல வரேங்க. அப்போ ஐயா சொல்லிடுற இந்த மருந்தை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. நிச்சயமாகவே ஐயாக்கு கால் பண்ணி அவருடைய ஆலோசனையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.